கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுங்கள், பல மடங்கு லாபத்தை தருகிறோம் என்று சொல்லி புதுச்சேரியை சேர்ந்த 10 நபர்களிடம் 2,60,00,000 ரூபாய் பணத்தை முதலீடு செய்ய வைத்து அந்த பணத்தை அவர்களால் எடுக்க முடியாமலும் அவர்களுக்கு போட்ட பணம் கூட கிடைக்க முடியாமல் கிரிப்டோ கரன்சியாக கூட வாங்க முடியாமல் பணத்தை நட்டப்படுத்தி விட்டார்கள் என்று கொடுத்த புகார் சம்பந்தமாக இணையவழி காவல்துறை காவல் ஆய்வாளர் திரு கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். வழக்கின் விசாரணையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்களின் வழிகாட்டுதலும் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான அறிவுரைகளையும் பின்பற்றி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் ஆலோசனையின்படி விசாரணை மேற்கொண்ட மோசடி கும்பல் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு 2024ஆம் ஆண்டு சினிமா நடிகைகளை கொண்டு மிக பிரம்மாண்டமாக துவக்க விழாவை நடத்தி 3 மாதங்களுக்கு பிறகு 100 நபர்களுக்கு 1 கோடி ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் இருக்கின்ற கார்களை அவர்கள் முதலீடு செய்ததற்கு ஏற்ப பரிசுகளை வழங்கி மேலும் மும்பையில் கப்பலில் மிகப்பெரிய விழாவை வைத்து பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டியது தெரிய வந்தது. மேற்படி கிரிப்டோ கரன்சி எந்த விதமான கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆப்புகளிலும் வரவில்லை என்பதும் பணத்தை நேரடியாக இவர்கள் ஹைஃபை சர்க்கிள் என்ற ஒரு வங்கி கணக்கிற்கு புதுச்சேரியை சேர்ந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. மேலும் DCX என்ற ஒரு காயினை உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி இவர்களாக உருவாக்கிய ஒரு கிரிப்டோ கரன்சியை புதுச்சேரி நபர்களுக்கு அனுப்பி அந்த DCS காயினை விற்க முடியாமலும் அல்லது பழையபடி பணமாக மாற்ற முடியாமலும் குழம்பியிருந்த நிலையில் மேற்படி ஹேஷிப் என்கின்ற பிளாட்ஃபார்மை காணாமல் போக செய்து அனைவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. இதில் புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கு மட்டும் 3.6 கோடி அளவிற்கு நஷ்டம் ஏற்படுத்தி சம்பந்தமாக புகார் விசாரணையில் உள்ளது. மேற்படி மோசடி கும்பல் மீது டெல்லி, ஒரிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோயம்புத்தூர், பெங்களூர், பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ், கேரளா, விழுப்புரம், திருப்பூர் போன்ற இடங்களில் வழக்கு பதிவு செய்ததும் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு அக்கவுண்டை வாங்கி கொடுத்து பல கோடி ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் திருட இவர்கள் உடந்தையாக இருந்ததும் 2 வழக்குகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட கோயம்புத்தூர் மோசடி கும்பல் ஈடுபட்டிருப்பதும் அவர்கள் மீது ஏற்கனவே புதுச்சேரியில் ஒரு வழக்கு இருப்பதும் தற்போது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதே வழக்கு சம்பந்தமாக மேற்படி குற்றவாளிகள் இம்ரான் பாஷா ராய்ப்பூர் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு இருப்பதும் விசாரணையில் தெரியவருகிறது. மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு இணையவழி யுக்திகளையும் புதுச்சேரி காவல் நிலையத்தில் இருக்கின்ற புதிய வகை நுண்பொருட்களை வைத்து மேற்படி நபர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளது. விசாரணையின் அடிப்படையில் கடந்த 26/2/2025 அன்று ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் மணிமொழி பாலாஜி தலைமையிலான தனிப்படை போலீசார் கோயம்புத்தூரில் வைத்து நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் என்ற 2 நபர்களை கைது செய்து தலைமறைவாக உள்ள நபர்களை தேடி வந்தனர். இணையத்தை உருவாக்கிய குற்றவாளி தாமோதரன் கர்நாடகா தும்கூர் பகுதியில் மறைந்திருந்ததை கண்டுபிடித்து போலீசார் உடனடியாக அவரை கைது செய்தனர். விசாரணையின் போது தாமோதரன் ஷப்ஷோ என்ற இணையதளத்தை உருவாக்கி முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக முதலீட்டின் லாபங்களை காட்டி அவர்களை ஏமாற்றியதாக ஒப்புக்கொண்டார். மேலும் அவரிடமிருந்து 3 தொலைபேசிகள், 1 லேப்டாப், 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்கள் பொதுமக்களுக்கு இணையவழி குற்றம் சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் அறிவுரைகள் கூறியுள்ளார். குறுகிய காலத்தில் அதிக லாபம் வழங்குவதாக கூறி முதலீடு செய்யுங்கள் என்று கூறினால் அதை நம்ப வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார்.